சென்சிட்டிவான சென்டிமெண்ட். சினிமாக்காரனுக்கே உண்டான கிளீசரின் போடாமல் அழுவதும் கிளீசரின் போட்டு அழுவதும் இது அரசியலுக்கு உகந்ததல்ல. பிறவி கோளை, இந்த பிறவி கோளை அழுதால் பெண்கள் ஆசுவாசப்படுவார்கள் என்பதுக்கான மலிவான விளம்பரம் தான் அழுகை. நான் வந்து மக்களுக்காக வரேன், அரசியலுக்கு தேவையே இல்ல, நடிப்பை விட்டுட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு தேவையே இல்ல. அதாவது இந்த நீ நடிச்சு நடிகர் கேரளாவில் எவ்வளவு நடிகரை போய் முதலமைச்சர் நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, வரவே கூடாது. அப்புறம் எம்ஜிஆர் வந்தாரு. ஆதவ் அர்ஜுனா கள்ளலாற்றி குடும்பம் 250 வழக்கு நிலுவையில் ஆதவ் அர்ஜுனாவை அருகிலே வைத்திருக்கிறார். இவர் எப்படி ஊழல் ஒழிப்பார்? ஒட்டுமொத்த ஊழலே அதான. கத்தி படத்துல கொக்கோ கோலா ஒழிக்கணும்னு வர்றேன், இந்த பக்கம் கொக்கோ கோலா பிரவுன் கலருடா, அக்கா மக அதே கலருடா. இதான் வசனம். டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை. அதுக்கு மேல நான் எப்படி பாடுறது? சகோதரியை வச்சுக்கிட்டு இப்படி இல்லம்மா, கழிவடி அம்மா புஷி 1 கோடி ரூபா வாங்குறாரு. ஒரு சட்டசபை வேட்பாளர் அணி அறிவிக்கணும்னா கெப்பாசிட்டி என்ன? 1 கோடியை கொடுங்க வாங்குறாரு. 234, அதுல பாதி 133, ஏறக்குறைய 300-400 கோடி வசூல் பண்ணியாச்சு. அப்ப விஜயும் வேண்டாம், திராவிட கட்சிகளும் வேண்டாம், சீமானுக்கு ஓட்டு போடலாம்ல. பேசி முடிச்சிங்களா? தேர்தல் வருகிற பொழுதுதான் சீமான அரசியல் போடுறாரு. இந்த மாநாட்டுக்கு சபரீச 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. திமுக சபரீச 2 கோடி எதுக்கு? விஜயை எதிர்ப்பதற்காக. மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு வந்து விஜய் மாநாடு பற்றி நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு கொஞ்சம் சங்கடமான விஷயம்னு கூட எடுத்துக்கலாம். திடீர்னு மேடையில் கண் கலங்கி அவர் பேசினார். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, அவர் கிளீசரின் போட்டு நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். திமுகவை எதிர்க்கக்கூடிய விஜய் திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுக்கள் கோடிக்கணக்கில் குவிந்து கிடக்கிறது. அன்புமணி தினசரி திமுக அரசினுடைய ஊழல் பட்டியலை பட்டியலிட்டு கொண்டே இருக்கிறார். அண்ணாமலை டிஆர் பாலுவை 2 கப்பல்கள் தான் வைத்திருக்கிறேன் என்று நீதிமன்றத்திலே வாக்குமூலம் வாங்கியிருக்கார். இது போன்ற எந்த அரசியலும் செய்யாமல் சினிமாக்காரனுக்கே உண்டான கிளீசரின் போடாமல் அழுவதும் கிளீசரின் போட்டு அழுவதோ இது அரசியலுக்கு உகந்ததல்ல. எந்த தலைவனோ அனுதாபத்தை பெறுவதற்கு மேடையில் நரம்பு புடைக்க கர்ஜிப்பதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு. விஜயுடைய இயல்பு அதுதான். ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற பொழுது தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது தலைவா என்ற படம். இந்த படம் ஜெயலலிதாவை கோபப்படுத்திய பிறகு ஜெயலலிதாவை சாந்தப்படுத்துவதற்காக கொடநாடு போன விஜய் கொடநாட்டில் விஜயை அந்த அம்மா சந்திக்கவே விரும்பவில்லை. மணிக்கணக்காக வாயிலில் காத்து கிடந்தார். இதுதான் விஜயினுடைய குணம். உண்மையான அரசியல்வாதியா, உண்மையான ஆண்மகனாக இருந்தால் நீங்கள் போயஸ் கொடநாடு தோட்டத்திற்கு முன்பு அனைத்து பத்திரிகையாளர்களும் வர வச்சிருக்க வேண்டும். ஏன்னா எதற்காக? 1000 மைல் சென்னையிலிருந்து கொடநாடு எஸ்டேட் 1000 மைல் என்னை வரவழைத்து என்னை அவமதித்து விட்டார். என்னை சந்திக்கவே மறுத்து விட்டார். அவருடைய அனுமதி பெற்று தான் நான் வந்தேன், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வந்தேன். ஆனால் என்னை கடுமையாக அவமதித்து விட்டார் என்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஊட்டிலேயோ கொடநாட்டிலேயோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ இல்லை ஏர்போர்ட்லேயோ சென்னையிலையோ இன்று வரை வைக்காத ஒரு ஆண்மகன் தான் விஜய். பிறவி கோளை. இந்த பிறவி கோளை அழுதால் பெண்கள் ஆசுவாசப்படுவார்கள் என்பதுக்கான மலிவான விளம்பரம் தான் அழுகை. கருணாநிதி எனக்கு அழுதுருக்காரா? எம்ஜிஆர் அழுதுருக்காரா? ஜெயலலிதா பெண் தான் அழுதுருக்கா? சட்டசபையில் மாடபங்கப்படுத்தி தலைமுடியை இழுத்து உடையெல்லாம் கிழித்த பிறகு வந்தால் முதலமைச்சராக தான் வருவேன் இந்த சட்டசபைக்கு, அதுவரை வரமாட்டேன்னு சபதம் விட்டு போனவர் தான் ஒரு பார்ப்பன பெண் ஜெயலலிதா.
முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த பிறகு கருணாநிதி ஒரு வருடம் சட்டசபைக்கே வரல, ஒரு வருடம் சட்டசபைக்கே வரல. இதெல்லாம் வரலாறு. இந்த விஜய் அழுவதினால் மட்டும் ஆட்சி போய்விட முடியாது. அது உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமா இல்ல, நடிப்பு. நடிப்பு அதுலமா அத்தனையும் நடிப்புமா. ஒரு நடிகர் தானே. நான் வந்து மக்களுக்காக வரேன், அரசியலுக்கு தேவையே இல்ல, நடிப்பை விட்டுட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு தேவையே இல்ல. அதாவது இந்த நீ நடிச்சுட்டு நடிகர் கேரளாவில் எவ்வளவு நடிகரை போய் முதலமைச்சர் நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, வரவே கூடாது. அப்புறம் எம்ஜிஆர் வந்தாரு, ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டீங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் இதே எம்ஜிஆரை தவிர பொது வாழ்க்கையில் நடிக்க தெரியாத ஒரு நபர், கோடி கொள்ளையடிச்சு கொடநாடு சொத்து, போயஸ் கார்டன் சொத்து, எம்ஜிஆருடைய வீடு சுடுகாடாக கிடக்குது. அப்போது அது ஒன்று தான் இலக்கணம். விஜயினுடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி. 1.5 கோடி ரூபாய் கார் வாங்கி அதுக்கு வரி கட்டாமல் தெருவுக்கு வந்த ஆள் தான் விஜய். மாஸ்டர் படம் நெய்வேலியில் நடந்த பொழுது 2 பக்கமும் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடுவில் உட்கார வைத்து நெய்வேலியிலிருந்து சென்னை வரைக்கும் கூட்டி கொண்டு வந்த ஆள் தான் விஜய். எம்ஜிஆரை எந்த வருமான வரித்துறையை கடத்திட்டு போல, எந்த வருமான வரியும் வீட்டுக்கு போல, காரை வாங்கிட்டு ஏமாத்தலை, கருப்பு படம் வெள்ளை படம் அப்படிலாம் இல்லை. எல்லா அவரை வைத்து படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளர்களையுமே முதலாளின்னு தான் கூப்பிடுவார். யார் தற்கொலை பண்ணி செத்து போல, குஞ்சுமோனு காணாமையே போயிட்டார், ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சினிமா கம்பெனியை மூடிட்டார், 100க்கும் மேற்பட்ட படங்களை எடுத்த ராமநாராயணுடைய மக முரளி நாராயண ஒரு படம் எடுத்து தெரு கொண்டார். 25 ஆண்டு காலம் கூடவே பயணப்பட்ட பிடி செல்வகுமார் 1 வருஷம் 2 வருஷம் எத்தனை வருஷம் 1/4 நூற்றாண்டு காலம் பயணப்பட்ட பிடி செல்வகுமார் புலி படத்தை எடுக்க வச்சு அதில் கடனான பிறகு என் மூஞ்சிலே முடிக்காத கதவை அடைத்தவர் தான் இந்த விஜய். இத்தனை தயாரிப்பாளர்களை காயடித்த இந்த நபர் முதலமைச்சர் நாற்காலி. இந்த மக்களை தலைமை தாங்குவது கொள்ளையடிப்பதற்கு. ஆதவ அர்ஜுனா கள்ளலாற்றி குடும்பம் 250 வழக்கு நிலுவையில் ஏழைவாழ தானே டிக்கெட் வாங்குவான், 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு. அந்த ஆதவ அர்ஜுனாவை அருகிலே வைத்திருக்கிறார். இவர் எப்படி ஊழல் ஒழிப்பார்? ஒட்டுமொத்த ஊழலே அதுதானே. ஆதவ அர்ஜுனாவுடைய பணத்தில் தான் இத்தனை மாநாடுகள் பொதுக்கூட்டம் அத்தனை நடக்குது. அப்போ இவர் அவர் தான் மேடையிலே பகிரங்கமா சொல்றாரு, எனக்கு ஊழல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். இல்ல, கருணாநிதி அப்படித்தான் சொன்னார். ஊழல் ஜெயலலிதா மக்களுக்காக நான், மக்களுக்காக நான், அப்ப எனக்காக மக்கள், மக்களுக்காக மக்களே, மக்களால் ஆளப்படும்போது தான் மக்களாச்சு. 1 ரூபா சம்பளம், அப்புறம் ஜெயிலில் போய் அந்த அம்மா கழிதுன்னுது. இந்த போலி தலைவர்கள் எல்லாம் சினிமாக்காரனை பூரா கோடம்பாக்கம் கள்ளி சட்டைகளாக வருகிறார்கள். அரசியல்வாதி எப்படி இருக்கணும்னா, காமராஜ் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? கக்கன் மீது குற்றச்சாட்டு இருக்கா? ஜீவா மேலே குற்றச்சாட்டு இருக்கா? ஐயா நல்லகண்ணு இப்போ 101 வயசு, இப்போ போராடி கொண்டு இருக்கிறார். ஏதாவது ஊழல் சொல்லிட முடியுமா? ஒரு மேலே துரும்பெடுத்து போட்டுற முடியுமா? நீ வருகிற பொழுதே கத்தி படத்தில் கொக்கோ கோலா ஒழிக்கணும்னு வர்ற, இந்த பக்கம் கொக்கோ கோலா விளம்பரம் 5 கோடி ரூபாய் விளம்பரத்தில் வாங்கிட்டு கொக்கோ கோலா ப்ரௌன் கலருடா, அக்கா மக அதே கலருடா, இதான் வசனம். நீ தமிழனுக்கான தலைவனா? தமிழனுக்கான தலைவன் இப்படியாயா வருவான்? டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடை கூட ஆளே இல்லை. அதுக்கு மேலே நான் எப்படி பாடுறது சகோதரியை வச்சுக்கிட்டு? இப்படி இல்லைம்மா, கழிவடி கழிவு அம்மா மக்களுக்கு சினிமா பாடல்கள். எம்ஜிஆர் எனக்கு பீடி குடிச்சிருக்காரா? சிகரெட் குடிச்சிருக்காரா? தண்ணி அடிச்சிருக்காரா? சொல்லு. அவருடைய பாடல்களையும் மிரட்டேற்ற வசனங்கள் இல்லம்மா. அதாவது எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஒரு பெரிய மலை, இது ஒரு மடு, எங்கேயோ கிடக்கிற மடு. அதனால இந்த மக்களை இனிமேல் யாரும் ஏமாற்றக்கூடாது. சினிமாக்காரன் எவனோ ஜெயலலிதா தலைவியே அல்ல, மக்கள் ஏற்றுக்கொண்டான். இப்போ ஜெயலலிதா டெபாசிட் போலியா? பர்கூரில் 3ஆவது இடத்துக்கு வரலையா? தூக்கி மக்கள் வீசலையா? அட்டியான முட்டியான நடமாடும் நகைக்கடையா? 96 ஊர்வலம் போச்சு அந்த அம்மா. 25 வயசு பையனை தத்தெடுப்பாங்களா? 2 வயசு பையனை தத்தெடுப்பான் கேள்விப்பட்டிருக்கு. 2 மாதம் குழந்தைய தத்தெடுப்பான். அவன் பேரன் பேச்சு எடுக்கிற வயசில் அவனை தத்தெடுத்து
100 கோடி ரூபாய் கல்யாணம். அட்டியான முட்டியான நாக்கடை பாலு செத்தே போயிட்டான், கொன்னே விட்டானுவா. பாலு ஜுவல்லர்ஸ் புன்னகை அரசன் செத்தே போயிட்டார். பெரிய சூட்கேஸில் ட்ராவல் பேக்கில் 5 சூட்கேஸ் கொண்டு கொடுத்தார். எதை வேணால் எடுத்துக்கங்க, மீதியை கொடுங்க, அதுக்கு காசை கொடுங்கனார். அவரை ஐஸ் பாரில் படுக்க வச்சு கொண்டாங்க. அதோட மக்கள் யாரை தூக்கி வீசினான்? ஜெயலலிதாவை தெருவில் தூக்கி வீசினான். 96ல் ஜெயலலிதாவுடைய வரலாறே முடிஞ்சு போச்சு திமுக ஆட்சிக்கு வந்து. அப்போது இது போன்ற களிசடைகள் அரசியலுக்கு வந்த பிறகுதான் இந்த களிசடையெல்லாம் பெருசாக தெரியல. நீங்கள் அண்ணா ஒரு களிசடை, கருணாநிதி ஒரு களிசடை, ஜெயலலிதா எல்லாம் சினிமாவிலிருந்து கோடிகளை குவித்து நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் சொத்து பல ஆயிரம் கோடி. கவுன்சிலர் வச்சுருக்கான் 100 கோடி வச்சுருக்கான். இதான் அரசியல். கவுன்சிலர் வச்சுருக்காம 100 கோடி. அப்போது இப்போ புஷி 1 கோடி ரூபா வாங்குறாரு. ஒரு சட்டசபை வேட்பாளர் அணி அறிவிக்கணும்னா கெப்பாசிட்டி என்ன? 1 கோடியை கொடுங்க வாங்குறாரு. இப்போ 234 தொகுதிக்கு 234 கோடி வசூல் பார்ட்டி ஃபண்டுன்னு. புஷிக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு 50 லட்ச ரூபா கொடுக்கணும். அப்போது ஏறக்குறைய 234, அதில் பாதி 133, ஏறக்குறைய 300-400 கோடி ரூபா வசூல் பண்ணியாச்சு. நீங்கள் கோடியை கொடுக்குறவன் யார் கொடுப்பா? கள்ளச்சந்தை வியாபாரி, அரசியலில் அதிகாரம் வேணும்னு நினைக்கிறவன், பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஹைவேஸ் கான்ட்ராக்டர், வெட்டாத கிணறு போடாத ரோடு, அப்படியே அதிகாரியை செட்டப் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறவன் தான் அரசியலுக்கு வருவான். காந்தி, கக்கனும், மார்க்ஸ், ஏங்கல்ஸ் அரசியலுக்கு வருவான். அப்போது இந்த கும்பலுடைய தலைவன், கொள்ளை கும்பலுடைய தலைவன், நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்க, உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. அந்த தகுதியை திமுக அதிமுகவை மக்கள் ஏன் ஒழிக்கணும்னு நினைக்கிறான்? ஊழல் 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 ஊழல். அப்போ இந்த ஊழலை ஒழிப்பதற்காக இன்னொரு ஊழல் தேவையில்லை. சரி, அப்ப விஜயும் வேண்டாம், திராவிட கட்சிகளும் வேண்டாம், சீமானுக்கு ஓட்டு போடலாம்ல? சீமான் என்ன பண்ணாரு? அவரும் வந்து தமிழர்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு இல்ல, இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், கனிம வளங்களுக்காக போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு இல்ல, ஏன் அவரை கூட மக்கள் ஏத்துக்கல? பேசி முடிச்சிங்களா? அம்மா, தேர்தல் வருகிறது. தேர்தல் வருகிற பொழுதுதான் சீமான அரசியலுக்கு வர்றாரு. இந்த மாநாட்டுக்கு சபரீச 2 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. திமுக சபரீச 2 கோடி. எதுக்கு? விஜயை எதிர்ப்பதற்காக, வேற ஒன்றும் இல்லை. ஒரு தொகுதிக்கு 1000 பேரோட 234 தொகுதியிலிருந்து ஆள் வரணும்னு இருக்காரு. ஆளுக்கு 100 பேர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். அங்கே 50, 100 ஆக மொத்தம் ஒரு 10,000 பேர் கூட்டம். அங்கே எல்லா தலைவர்களுடைய படமும் இருந்தது, பெரியார் படம் இல்லை. இந்த இயக்கத்தை தோற்றுவா யார் தெரியுமா? முத்துக்குமார்னு ஒருத்தன். அவனுடைய கொலை மர்ம கொலை, அவன் படம் இல்லை. உன்னுடைய இயக்கம் தானே அவன். ஏன் எங்கேயோ நெருடுது? சைமன் எங்கேயோ நெருடுது. ஏன்? உன்னோடு இருந்து உனக்காக உயிரை விட்டவன் படம் ஏன் அங்கே இல்லை? அப்போ இந்த கொலைக்கு யார் காரணம்? நீ காரணமா? நான் அதை ரொம்ப டீப்பாக போக விரும்பல. அப்போ பெரியார் படம் இல்லைங்க. உனக்கு அரசியல் மேடை கொடுத்தது யார்? உனக்கு அடையாளம் கொடுத்தது யார்? நீ போட்டிருக்கிய கருப்பு சட்டை, அதை முதல் உனக்கு மாட்டி விட்டது பெரியார் தொண்டை, குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், கோவை ஆறுசாமி. அவர்கள் தான் நீ ஒரு புரட்சிகர இயக்குனர்னு உனக்கு மேடை கொடுத்து கருப்பு சட்டை போட்டு பெரியாருக்கு கீழே பேச ஆரம்பித்தவன் நீ. ஆனால் களிசடை இப்போ என்ன சொல்கிற? அம்பேத்கரை ஏயா பேசுகிற? அயோத்திதாச பண்டிதரை தூக்கு. அம்பேத்கரை விமர்சனம் பண்ணுகிற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய தத்துவார்த்த மேலையா? அம்பேத்கரை, பெரியாரை மண்ணு, பெரியாரை கேவலமாக பேசிய பொழுது திரும்ப சொன்னார், இந்த சைமனை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது, பெரியாரை பேசுகிறவன் நாளைக்கு அம்பேத்கரை பேசுவான். எப்போ சொன்னார்? 6 மாதத்துக்கு முந்தி சொன்னார், 1 வருஷம் முந்தி சொன்னார். இப்போ என்ன ஆச்சு? திருச்சி மாநாட்டில் பெரியார் மகாராஷ்டிராவை சேர்ந்த மகார், ஏடா இந்தியாவுக்கே ஐகான், இந்தியாவுடைய அடையாளம் இல்லையா அம்பேத்கர்? அதாவது மண்ணெண்ணெய் விளக்கை வைத்துக்கொண்டு இந்தியாவுடைய சட்டத்தை இரவிரவா தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், எஸ்டிக்காக எழுதிய மனிதன் இல்லையா அம்பேத்கர்? அம்பேத்கர் வேண்டாம், அயோத்திதாசர் பண்டிதரை கூடுனா நீ குருமூர்த்திக்கு பிறந்த பையன், பார்ப்பனிய வித்து, நீ பார்ப்பனிய கடப்பாரை எடுத்து திராவிடத்தை உடைக்கிறன்னா திராவிடம் யாரையா? இங்க இருக்கிற தமிழன் தானே. அப்போ பார்ப்பானுக்கு பிறந்த குருமூர்த்திக்கு பிறந்த சீமா
தமிழர்களை ஒழிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில சீமானை எப்படி மக்கள் ஆதரிப்பான்? சீமானுடைய அரசியல் 2% முடிய போகுது.